அவருக்கு வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா விஎஸ் சைனா, இது ரெண்டு நாட்டுக்குள்ளார எக்கனாமிக் வார் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது உலகத்திலே ரெண்டு நாட்டாம தான் இருக்கிறாங்க. பெரிய நாட்டாமையாக அவங்க கற்பனை பண்ணிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நான் தான் நாட்டாமன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது இப்போ தான் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இது 20-30 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இப்போ கொரோனாவை கொண்டு விட்டதே அவங்க தான், சைனா தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற அதிபர் ட்ரம்ப்பே ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தார். அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த மாதிரிலாம் ஏற்கனவே அந்த வார் நடந்து கொண்டு இருந்தது. இது உங்களுக்கே தெரியும். கொரோனா வந்தது ஒரு பேரழிவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை பண்ணியிருக்காங்க சைனா அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் கூறினார். இது எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு தான் வந்தது. இதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான உண்மை தெரியலைனாலும் அது சைனா நாட்டிலேருந்து தான் உருவாகியிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அதனால் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் அமெரிக்கா வீழ்த்தணுங்கிறது தான். ஆனால் அது நம்ம நாட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும். அது பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் இது 20-30 வருஷமாக அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க வார் தான். இதில் பார்த்திங்கன்னா சைனானுடைய கை தான் கொஞ்சம் ஓங்கியிருக்கும். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அந்தளவுக்கு மேலே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இவர் எது பண்ணாலும் அவங்கள எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவர் வந்த ஸ்பீடில் கொஞ்சம் எல்லாருமே புதுசாக பதவியேற்றவுடன் நிறைய இந்த மாதிரி தான் ஸ்பீடாக இருப்பாங்க. அப்புறம் போக போக அந்த ஸ்பீடெலாம் குறைஞ்சிரும். ஏன்னா அவருடைய துணை ஜனாதிபதி நல்லவர். அதே சமயத்தில் அங்கே இருக்க கேபினெட் அமைச்சர்களும் நல்லபடியாக அவருக்கு ஒரு ஆலோசனை கூறி கண்டிப்பாக அவரை திருத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதுதான் பின்னாடியே நடக்கும். ஏன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவரும் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்து தான் இங்கே அதிபராக இருக்கார். அப்போ ஒரு தொழிலதிபர் ஆகணும்னா எவ்வளோ நெளிவு சுழிவோட போகணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருடைய ஆலோசனையும் அவர் கேட்டு தான் ஆகணும். கேட்டு கண்டிப்பாக திருந்துவார் என்று நம்புவோம். கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இதில் இருக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்பயுமே மார்க்கெட்டு மேலேறி போகிறதாம். ஒரு கொரோனாங்கிற பேரழிவையே தாண்டி நம்ம வந்தவங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஏன்னா நம்ம நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு. அதே சமயத்தில் கொரோனா பீரியட்லேயே கூட பார்த்திங்கன்னா மிக சீக்கிரம் மீண்டு வந்த நாடு பார்த்திங்கன்னா நம்ம நாடு தான். பொருளாதாரத்தில் இதனுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி வெகு சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம நாடு ஒரு வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிறத நிரூபிச்சிச்சு. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். கண்டிப்பாக இருக்கிற நல்ல ஷேர்களை வாங்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்னர் ஆகுங்க. ஈஸியாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்து விட முடியும். இப்போ நம்ம ஒரு 3 ஐடி கம்பெனியினுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். இந்த Q4 ரிசல்ட் எதுக்கு பார்க்குறோம்னா, நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளோ வருவாய் ஈட்டுறாங்க, எவ்வளோ நிகர லாபம் சம்பாதிக்கிறாங்க, அதனுடைய ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸ் வளர்ந்துருக்கா. இது ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்து அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி நம்ம தெரிஞ்சுட்டு அது இறங்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுங்கிறது தான் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களெல்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை ஒவ்வொன்றா பாருங்கள். அது இறங்கு முகமாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குவான்டிட்டியாக சேர்த்து வாங்குங்க. அது எப்படியாக இருந்தாலும் ஏறுமுகமாக தான் பிற்காலத்தில் போகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ HCLனுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் மார்ச் 2024 28,499 கோடி, மார்ச் 2025 30,246 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 29,890 கோடி, மார்ச் 2025 30,246 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 3,995 கோடி,
மார்ச் 2025 4305 கோடி ஏறி உள்ளது. அதனால் ஓகே. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 4594 கோடி, மார்ச் 2025 4309 கோடி, சிறிது இறங்கியுள்ளது. அதனால் பரவாயில்ல. அதுக்கடுத்து இபிஎஸ் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 14.72, மார்ச் 2025 15.9 ஏறியுள்ளது. ஓகே. டிசம்பர் 2024 இபிஎஸ் 16.94, மார்ச் 2025 15.90, சிறிது இறங்கியுள்ளது. ஓகே. இது ஹெச்சிஎல் ரிசல்ட்டை பொறுத்தவரை ஒரு நல்ல ரிசல்ட்னே சொல்லலாம். இதனுடைய இன்ட்ரீம் டிவிடெண்ட் 18 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் 28/4/2025. இது 6/5/2025 உங்கள் அக்கௌண்ட்டில் இது ஏறிடும். அதனால் நீங்கள் பயனடைங்க. அதுக்கடுத்து டெக் மஹேந்திரா Q4 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் மார்ச் 2024 18,871 கோடி, மார்ச் 2025 13,384 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 13,285 கோடி, மார்ச் 2025 13,384 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து டோட்டல் நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்துக்கு வந்துடுவோம். இயர் ஆன் இயர் மார்ச் 2024 658 கோடி, மார்ச் 2025 1143 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 982 கோடி, மார்ச் 2025 1143 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது இபிஎஸ் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 7.48, மார்ச் 2025 13.17 ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா 11.10, மார்ச் 2025 13.17 ஏறி உள்ளது. ஓகே. இது ஒரு அருமையான ரிசல்ட்டு, 100% நல்ல ரிசல்ட்னு சொல்லலாம். இது ஃபைனல் டிவிடெண்ட் 30 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கலை. அதனால் நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு. இது சிறிதாக குவான்டிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து எல்என்டி டெக்னாலஜி Q4 ரிசல்ட்டு. டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் மார்ச் 2024 2,538 கோடி, மார்ச் 2025 2,982 கோடி ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 2,653 கோடி, மார்ச் 2025 2,982 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவோம். இயர் ஆன் இயர் மார்ச் 2024 341 கோடி, மார்ச் 2025 310 கோடி, சிறிது இறங்கியுள்ளது. அதனால் பரவாயில்ல. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 320 கோடி, மார்ச் 2025 310 கோடி, சிறிது இறங்கியுள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கடுத்து இபிஎஸ் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 32.25, மார்ச் 2025 29.38, சிறிது இறங்கியுள்ளது. பரவாயில்ல. குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிசம்பர் 2024 30.47, மார்ச் 2025 29.38, சிறிது இறங்கியுள்ளது. பரவாயில்ல. இது ஒரு சுமாரான ரிசல்ட்டு தான். இது ஃபைனல் டிவிடெண்ட்டு 38 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட்டு நான் அறிவிக்கல. இது வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம் தான். இது எல்என்டியினுடைய நிறுவனம் அப்படிங்கிறது இதில் ஒரு சிறப்பு. அதனால் இது இப்போ ஓரளவுக்கு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, எல்என்டி டெக்னாலஜி ஆகிய 3 ஐடி கம்பெனிகளும் நல்ல எதிர்காலம் இருக்குது. இதை ஃபண்டமெண்டலாக நல்ல சேரு. இந்த ஃபண்டமெண்டல் பார்க்குறது எப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 9 பாயிண்ட்டும் இதில் டிக் அடிக்கலாம். அந்தளவுக்கு 9 பாயிண்ட்டும் இதில் பொருந்தி வருது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க ஷேர்ஸு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரா அப்படிங்கிறது என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அது உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளை தரேன்.
அப்படி ஏதாவது மோசமான ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதிலேருந்து வெளியே வந்துட்டு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஷேரை வாங்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். இதன் மூலம் நீங்கள் பலனடைஞ்சு நீங்கள் அதிவிரைவில் செல்வந்தராக ஆகலாம், மன நிம்மதியோடு இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள். எப்படி நீங்கள் நிறையா வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்கள் மனது வலிமைப்படும். மனது வலிமைப்பட்டாவே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.